நான் வந்து இந்த வாரம் ஃபுல்லாக உவமை பற்றி கற்றுக்கிட்டேன். அதுலேருந்து ஒரு உவமை பற்றி தான் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். அதோட லெசன் பேர் என்னென்னா சீட் அண்ட் த 4 டைப்ஸ் ஆஃப் சாயில், விதைகளும் 4 வகை நிலங்களும். எல்லாரும் சீடு பார்த்துருக்கீங்களா? சீட்ஸ், விதைகள். அதுதான் அந்த லெசன் பற்றி தான் நாங்கள் பேச வந்திருக்கேன் இப்போ உங்ககிட்ட. இங்கே வந்து நம்ம வந்து ஒருவர் வந்து விதைக்கிறாரு ஒரு சீடை, 4 நிலத்தில் விதைக்கிறாரு. ஒன்று வந்து வழி அருகே இருக்கும் நிலம், சரியா? வழி அருகேனா அந்த ரோடு சைட்லாம் இருக்கும்ல, அந்த நிலங்கள் பற்றி விதைக்கிறாங்க. அந்த சைடில் இருக்க நிலங்களை பற்றி விதைக்கிறாங்க. அந்த இதில் அங்கே வந்து நம்ம மிதச்சோன்னா என்ன ஆகும்? அவங்க நிறைய குருவிலாம் இருக்கும், பேர்ட்ஸு, நடந்து போகிறவங்க நிறைய பேர் அதில் மிதித்து பேர்ட்ஸ் வந்து சாப்பிட்ரும். அதனாலேயே வந்து அங்கே இருக்க செடியெல்லாம் வளராமல் போயிடுதுல. அதுக்கடுத்து 2வது நிலம் வந்து என்னென்னா கற்பாறையில் இருக்கும் நிலம். கற்பாறை மீன்ஸ் என்னென்னா பாதி மணலாகவும் அது கீழே வந்து கற்பாறையாகவும் இருக்கிறதா, கல்லாக இருக்கிறதா. கற்பாறையில் வந்து நம்ம ஒரு விதையை விதைக்கிறோன்னா அந்த மண் இருக்கிறவர் தான் வளரும். ரூட்ஸ் வந்து ரொம்ப உள்ளே போகாதுல்ல, வேர்கள்லாம். அந்த வேர்லாம் உள்ளே போகாமல் அது வந்து ஒரு அளவுக்கு மேலே வளராது. ஸோ அந்த நிலத்துலேயும் வந்து ஒழுக்கமாக வளராது. இது கற்பாறையிலையும் செடி வந்து ஒழுக்கமாக வளராது. முள்ளுள்ள இடம்னா, முள்ளுல வந்து நிறைய முள்ளெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, அதுக்கு இடையில வந்து நிறைய நம்ம செடி போடுறோன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது விதை ஏதாவது போடுறோன்னா அந்த விதையெல்லாம் வளருமா? வளரும், கொஞ்சம் வளரும். அதுக்கப்புறம் அதோட முள்ளும் சேர்ந்து வளரும். முள்ளும் வளரும் போது செடியை வந்து முள் வந்து நெருக்க ஆரம்பிச்சிடும். அதனால வந்து அதுவும் ஒரு அளவுக்கு மேலே வளராது. அதுக்கடுத்து 4வது நிலம் வந்து நல்ல நிலம். நீங்களாம் எந்த நிலமாக இருக்கிறீங்க? நல்ல நிலமாக தானே இருக்கீங்க? நல்ல நிலமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நல்ல நிலம்னா அவங்க ஏற எடுத்து உளுந்து இது பதமாக வச்சுருக்க நிலம் தான் நல்ல நிலம். அதில் வந்து நம்ம ஒரு விதையை விதிக்கிறோன்னா அது வந்து நமக்கு கனி கொடுக்கும். கனி கொடுத்து பெருசாக வளர்ந்து கனி கொடுக்கும். அந்த மாதிரி தான் இப்போ வந்து வழி அருகே இருக்கும் நிலம், சீட்ஸ் இருக்குல்ல, விதைகள், அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. நமக்குள்ளே அந்த கர்த்தருடைய வார்த்தை விதைக்கப்படுகிறதுல. வழி அருகே இருக்கும் நிலம்னா என்ன? வழி ரோட்டில் அந்த நிலத்தில் வந்து நம்ம கர்த்தருடைய இப்போ வந்து நம்ம நிலம் தான், நம்ம விதை தான் கர்த்தருடைய வார்த்தை. அந்த நிலத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? விதைக்கிறோம். ஒரு விதையை நிலத்தில் விதைக்கிறோம். அந்த விதையில் வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, வசனத்தை விதைக்கும் போது அந்த ஃபஸ்ட்டு வழி அருகே இருக்கும் நிலம் வந்து வசனத்தை கேட்குறாங்க. பட் ஆனால் அவங்க வந்து உள்ளே வாங்கிக்கிறது இல்லை. சரி இவங்கெல்லாம் சும்மா சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பி அவங்க போயிடுறாங்க. 2வது நிலம் வந்து கற்பாறை நிலம். கற்பாறை நிலத்தில் விதைக்கிறாங்க, அவங்களுக்குள்ள வசனம் போகுது. அதாவது அவங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வரும்போது, எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம கூட பேசுகிறாங்க, நீ வந்து கிறிஸ்டினாக இருந்தனா இந்த மாதிரி வசனத்தில் இருந்தனா அவங்க கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் போது அவங்க விட்டு விலகிடுறாங்க. ஸோ அது வந்து கற்பாறை நிலம் மாதிரி. 3வது நிலம் வந்து முள்ளுள்ள இடங்கள் நிலம். முள்ளுள்ள இடங்கள் நிலம்னா தனக்கு அவங்களுக்குள்ளேயும் இது வார்த்தை போகுது, கர்த்தருடைய வார்த்தை. அவங்களும் விசுவாசிக்கிறாங்க, அவங்களும் எல்லாம் ஏற்றுக்கிறாங்க. பட் ஆனால் ஐஸ்வர்யம், உலக கவலைகள் அதெல்லாம் வந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணிடுறாங்க? விட்டு விலகிடுறாங்க. அதுவும் ஒரு கற்பாறை நிலம் தான். நல்ல நிலம் தான் கர்த்தருடைய வார்த்தை உள்ளே போய் வாழ்க்கையில் பிரயோஜனமாக கர்த்தருடைய வார்த்தை கேட்டு 30, 60, 100 பலன் கொடுக்கிறது. ஆமேன்.